ஓம் கம் கணபதையே நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. வேத மந்திரங்களை ரிஷிகளும் ஞானிகளும் தன் தவ வலிமையால் உணர்ந்து தரிசித்து அவற்றை மக்களுக்கு உபதேசித்தனர். வேத மந்திரங்கள் யாராலும் எழுதப்படாத ஒன்று. அவை ஆபௌருஷேஷமானவை, அதாவது மனிதர்களாலோ ரிஷிகளாலோ முனிவர்களாலோ எழுதப்படாத ஒரு கிரந்தம். இதற்கு ஒரு அழகான உவமை, சூரியனை யாரும் உருவாக்கவில்லை, ஆனால் ஒருவர் அதை முதலில் கண்டு உலகிற்கு சுட்டிக்காட்டியிருக்கலாம். அதுபோலதான் வேதத்தின் சத்தியத்தை ரிஷிகள் தரிசித்தார்கள், அவர்கள் அதன் படைப்பாளிகள் அல்ல. அப்படி விஸ்வாமித்திரர் தனது தவ வலிமையால் தரிசித்த மந்திரமே காயத்ரி மந்திரம். இது ரிக்வேதத்தில் 3வது மண்டலத்தில் 62வது சூக்தத்தில் 10வது மந்திரமாக வருகிறது. அனைத்தையும் இயக்கும் உயர்ந்த தெய்வீகமான சவிதாவின் ஒளியை தியானிக்க அந்த தெய்வீக ஒளி நமது புத்தியை தூய்மைப்படுத்தி நல்வழியில் செலுத்தட்டும் என்பதே இந்த மந்திரத்தின் பொருளாகும். சரி, இந்த காயத்ரி மந்திரத்திற்கும் ஸ்ரவண பௌர்ணமிக்கும் என்ன தொடர்பு என்பதை பார்ப்போம். ஆவணி மாதம் பௌர்ணமி மற்றும் அவிட்ட நட்சத்திரம் கூடிய நன்னாளில் உபகர்மம் நடைபெறுகிறது. உபகர்மம் என்பது வேத அத்தியனத்தை புதுப்பிக்கும் நன்னாளாகும். அன்றைய தினம் முற்பட்ட காலத்தில் வேத அத்தியன குறைகளையும் உச்சரிப்பு தவறுகளையும் அனுஷ்டான குறைகளையும் அறிந்தோ அறியாமலோ ஏற்பட்ட தவறுகளையும் திருத்திக் கொண்டு வேத பயிற்சியை தொடங்கும் நன்னாளாகும். வேத அத்தியனத்தை மீண்டும் தொடங்கிய பிறகு நாம் வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வம் காயத்ரி மாதா. ஜபிக்க வேண்டிய முக்கியமான மந்திரம் காயத்ரி மந்திரம். காயந்தம் திராயத்தே இதி காயத்ரி, அதாவது காயத்ரியை ஜபிப்பவர்களை என்றுமே காப்பவள் காயத்ரி தேவி. ஏனெனில் மந்திரங்களில் சிறந்த மந்திரம் காயத்ரி மந்திரம். வேதம் என்பது அளவிட முடியாத ஞானம். காயத்ரி என்பது அந்த ஞானத்தை நாம் பெறத் தூண்டும் சக்தி. காயத்ரி மாதா என்பவள் வேதங்களின் தாய். ஞானஸ்வரூபிணியான காயத்ரி மாதாவிற்கு வெண்மை, சிவப்பு, பொன்னிறம், நீல நிறம் மற்றும் கருமை நிறம் கொண்ட 5 முகங்கள், சங்கு, சக்கரம், தாமரை, கமண்டலம், அங்குசம், பாசம், திரிசூலம், கதை, அபயவரத முத்திரைகள் கொண்ட 10 கரங்கள், நல்லது கெட்டது, உண்மை பொய், நித்தியம் அனித்தியம் இவற்றை வேறுபடுத்தும் விவேகத்தை கொண்ட சின்னமான ஹம்சத்தை வாகனமாக கொண்டவள். அவளது கிரீடம் ஞானத்தின் அரசாட்சியை குறிக்கிறது. புத்தியை ஒளிரச் செய்யும் வேத மந்திரத்தின் வடிவமே காயத்ரி தேவி. காயத்ரி தேவியை சந்தியா காலங்களில் வழிபடுவது மிகச் சிறப்பு. இந்த மந்திரத்தை பக்தியுடனும் ஒருமுகச் சிந்தனையோடும் தியானிப்பதன் மூலம் தெளிவான சிந்தனையுடனும் நிதானத்துடனும் தர்மத்தின் வழியிலும் செயல்பட முடியும். மகாகவி பாரதியார் 1000 தெய்வங்கள் உண்டென்று கூறிடும் அறிவிலிகாள் என்று அறியாமையை சாடிவிட்டு அறிவொன்றே தெய்வம் என்று அறிவை தெய்வமாக போற்றுகிறார். அப்படிப்பட்ட அறிவை தெளிவுபடுத்தி புத்தியை நல்வழிப்படுத்தி விவேகத்துடன் செயல்படச் செய்யும் தெய்வீக பிரார்த்தனையே காயத்ரி மந்திரம். விஸ்வாமித்திரர் தனது கடும் தவத்தால் தரிசித்து நமக்கழித்த காயத்ரி மந்திரத்தை நாமும் ஜபித்து நற்கதி பெறுவோமாக.